என் வாழ்க்கையிலேயே நான் மிக பெருசாக இழந்தது வந்து என்னோட அப்பாவை. என்னோட கவிதையே எங்கள் அப்பா தான். ஸோ அப்பான்னு சொன்னாலே அதுக்கு அடுத்த பிளேஸில் எனக்கு ஞாபகம் வர்றது வந்து பிரதீப் தான். எனக்கு வந்து லவ்னா என்னன்னே தெரியாது ப்ரோ. ஆனால் அவங்கள பார்த்த பிறகு அடிக்கிறான் கிரியேட்டர். எங்கள் அக்கா வந்து ரொம்ப சென்சிட்டிவான டைப், அதனாலே பாதி பேருக்கு அவரை பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன், ரொம்ப ஜென்வனான ஒரு பர்சன்னு சொல்லலாம். லைக் அவளுக்கு உள்ள என்ன ஃபீல் ஆகுதோ, மனசில் என்ன ஃபீல் ஆகுதோ அதே தான் அப்படியே வந்துட்டு அவள் வெளிப்படையாக பேசுவாள். எல்லா வேலையும் சூப்பராக செய்வாங்க, செம்மையாக செய்வாள். அதாவது இன்னைக்கு கழட்டி வச்ச துணி வந்து 3 நாள் கழிச்சு கழுவா, அந்த மாதிரி துணிப்பா. சுஷ்மிதா வந்துட்டு ரொம்ப பொசசிவ்னா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பதில் அப்படியே ப்ரோ மேக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. சுஷ்மிதா என்னுடைய முதல் குட்டி தேவதை. பிறக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டது அவங்க அப்பா. என்னுடைய அண்ணன் பிள்ளை சுஷ்மிதா. சின்ன வயசுல பயங்கர சுட்டி, அண்ணன் பொண்ணுங்கிறத விட என் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெரிய சந்தோஷம். டக்குன்னு கோவப்படுவா. அவளை மாதிரி எல்லாருமே பாசம் வச்சுக்க யாராலையுமே முடியாது. பிரதீப் வந்து கொஞ்சம் பூமர், கொஞ்சம் டாக்ஸிக்னு கூட சொல்லலாம். இந்த ஒரே பொண்ணு 100 தடவை லவ் பண்ற அந்த கேரக்டர். எஸ்டிஆர் ஃபேன். பொண்ணு 100 வருஷமா 100 விதமா லவ். இந்த டயலாக் ஒரு 100 தடவை சொல்லியிருப்பாங்க. மாமாவை பற்றி சொல்லணும், அவங்க வந்து பாய் கிடையாது, என்னடி சொல்றேன், மேன். அவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்கூடயும் அட்டாச் ஆவாங்க. பிரதீப் மேலே எனக்கு தனிப்பட்ட பாசம் என்னன்னா, தண்ணி அடிக்க மாட்டாரு, தம் அடிக்க மாட்டாரு, சேட்டையெல்லாம் பண்ண மாட்டாரு. வாளுதான் சுட்டி மாடி மாடி தாண்டுவான், ரொம்ப சேட்டை பண்ணுவான். ரொம்ப நாளே தெரியும் மாமா. ஒரு ஃப்ரெண்டா நல்லா பேசுவாங்க, ஜாலியா என்ன வேணா பேசுவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேட்பாங்க. இவங்க லவ் ஸ்டோரின்றது வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சு. லைக் ஒரு 8th 7th அந்த டைம்லேயே அவங்க வந்துட்டு ரொம்ப புனித காதலாக இருந்தது. 14 இயர்ஸாக இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேயே பார்க்கும் போதெல்லாம் ஸ்பார்க் ஆகும். ஒரு டைமில் எப்போ பூ பார்க்குறோமோ அப்போல்லாம் ஸ்பார்க் ஆகும். நான் காணும் வானெங்கும் ஓர் வண்ணம் ஏன் ரொம்ப ஸ்பார்க் ஆகி பத்திக்கிச்சு. காதலியே உன்னை என் நேரம் கண்டதும் என் நெஞ்சு விழுந்தது, சொல்லால் கொள்ளாதே. காதலியே இங்கு உன் மூச்சு ஓசையில் என் நெஞ்சு துள்ளது, என்னை தள்ளாதே. காதலியே உந்தன் சிங்கார புன்னகை என் நெஞ்சை வெல்லுது, எங்கோ போகாதே. காதலியே உன்னோட பார்வையே பொல்லாத போதையே. பொறாமப்படக்கூடிய ஒரு காதல்லாம் அது அவங்க காலத்தில் கண்டிப்பாக. They're so cute together. அந்த மாதிரி வந்து அது பூக்கிஃபைடு ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இட்ஸ் மோர் தென் அ டெக்கேட். கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் பார்த்துட்டு வரோமா, ஃபைனலாக நடக்கும்போது வீக்கே வந்து ஒரு மாதிரி ஃபுல் அரிக்குது. அவங்களோட ஜேர்னி வந்து ஒரு 14 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. அவளோட 9th ஸ்டாண்டர்டில் தான் எனக்கு தெரியும். ஆனால் அப்போலாம் நாங்கள் வந்து இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. அது ஒரு பப்பி லவ் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. ஆமாம், இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ட்ரூ லவ் அவங்கள தான் சொல்லணும். அண்ட் அவங்க லவ் எங்களுக்கு தெரிஞ்சப்ப எல்லா குடும்பத்துலேயும் வந்து எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் நோன்னு இருந்தது. அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சது ஒன்றா வந்து பேசிட்டு இருந்தது எங்கள் வீட்டில் தான். அதே மாதிரியே 2மே எங்கள் வீட்டிலே தான் வளர்ந்து அப்படி தான் இருந்தாங்க. நைட் அவுட்லாம் போனாங்கன்னா வந்து நான் தூங்கிட்டான், பிரதீப் வந்து ரீச் ஆயிட்டான், இப்பதான் தூங்குனா, அந்த மாதிரி நான் சொல்லிடுவேன். ஸோ அவங்க லவ்க்கு நாங்களும் வந்து அணில் மாதிரி அடிக்கடி ஹெல்ப் பண்ணியிருக்கோம். சுஷ்மி, இந்த ஜென்டில்மேனை நினைச்ச உடனேயுமே மனசுல ஒரு பாட்டு தோணும். அந்த பாட்டு 2 வரியாவது பாடணும்.
2 பேத்துக்குள்ள எப்படி ஒரு நெருக்கம் உண்டாச்சுன்னா இயற்கையாவே அது கிரியேட் ஆனது, ஒரு செயற்கையானது கிடையாது. எப்படி வந்துச்சுன்னா அவங்க அப்பா உடம்பு சரியாகும் போது பிரதீப் வந்து பார்த்துக்கிட்டான். பணத்தால் பார்த்துக்கிறது, ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு கொடுக்கறது அந்த மாதிரி இல்லை, குணத்தால் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு பிடிச்சவங்கள ஒருத்தவங்க நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா நம்மளுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிரும் இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு பிரதீப் கூட ஒரு பாண்ட் இருந்துச்சு. தம்பி இறக்குற ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நான் இருந்தேன்னா பிரதீப்புக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணுண்ணே அப்படின்னு சொன்னான். அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவனுக்கு அந்த பிள்ளையை கட்டி வைக்கணுன்றதுல மோட்டிவ்ல ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க 2 பேரையும் இந்த இல்வாழ்க்கையில இணைச்சு வச்சிடணும்னு ஆசைப்பட்டோம். வேணாம் இவங்க அவங்களும் சேரக்கூடாதுன்னு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனாலும் சேர்த்து வைப்போம்னு சொல்லி பசங்க சேர்ந்து செஞ்சாதான் அவங்க 2 பேரும் சேரணும். நாங்களும் ஆசைப்பட்டோம், அதே முடிஞ்சிருச்சு. இதயா நீ காதல் விதையா, உன் மனம் எழுதிடும் கதை கதையா. இதயா நீ காதல் விதையா, குழந்தையில இருந்தே பாக்குறோம். பிரதீப் எப்படியோ அதே மாதிரிதான் சுஷ்மியும் எங்களுக்கு. நாங்க இன்னும் அவளை விட்டு பிரியிறோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லவே இல்லை. ஆக்சுவலா பிரதீப்பும் இப்ப எங்க கூட சேர்ந்துட்டாப்ல இருந்தா நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு வேற கிடையாது, வேற கிடையாது. பிரதீப்பை நான் 4 அடி அடிச்சேன்னா சுஷ்மியை நான் 2 அடி அடிக்கிறேன். ஸோ எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. 1 வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்றது வந்தா இட்ஸ் பியூர் லவ். அவங்க 2 பேரும் மேட்ச் ஃபார் each other. Seriously made for each others தான். 2 குழந்தைத்தனம் தான், குழந்தைகள் தான். ஸ்வீட் கப்புள் தான். பட் பயங்கர கேடிங்க 2ம். தமாக்கா கப்புள் ப்ரோ. ஜாடிக்கேத்த மூடிதான். சூப்பர் டூப்பர் தமாக்கா கப்புள் அவங்க. சுஷ்மியை லாஸ்ட் வரைக்கும் கண் கலங்காம ஹாப்பியா வச்சுக்கணும்டா. சுஷ்மி, பிரதீப், ஹாப்பி மேரிட் லைஃப். மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹேவ் a happy married life. Happy married life. ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப். சுஷ்மிக்கும் பிரதீப்க்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறோம். லைஃப் லாங் நல்லபடியா வாழலாம், சந்தோஷமா இருப்பாங்கன்ட்டு நான் வாழ்த்துறேன். எதனால நாங்க முன்னாடி நிற்போம். All the best.